ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மிஸ்பேஹ், ஆல்டர், பலிபீடம். ஏதோ ஒன்று வருவதனால் ஒன்று நிகழ்கிறது என்பதுதான் மிஸ்பேஹ் என்கிறதான வார்த்தையினுடைய பொருள். ஆல்டர், மிஸ்பேஹ். பீடத்தின் மேல் வைக்கும் பொழுது நடைபெறுகிற சம்பவம் என்ன? நான் இல்லாமல் போய்விடுகிறேன், நான் ஆண்டவரோடு கலந்து விடுகிறேன், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் என்கிற கேள்வியை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் முன்பாக வைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. மிஸ்பேஹ், ஆல்டர், பலிபீடம். மீம், ஜேயின், பேத், ஹேத். உயிரெழுத்துக்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீம், ஹிரிக், ஜேயின், ஷெவா, பேத் with dot inside, செரே, ஹேத், பெட்டா. மிஸ்பேஹ், மே, ஜவாக். அதான் மிஸ்பேக். மே அப்படின்னா comes from. அதாவது பலி செலுத்துவதனால் ஏதோ ஒன்று வருவதனால் ஒன்று நிகழ்கிறது என்பதுதான் மிஸ்பேஹ் என்கிறதான வார்த்தையினுடைய பொருள். அதாவது ஜவாஹ், ஜாயின், பேத், ஹேத் என்கிற வேறு வார்த்தையிலிருந்து தான் மிஸ்பேஹ் என்கிறதான பலிபீடம் என்கிறதான வார்த்தை வந்தது. இதனுடைய நேரடியான பொருள் கொல்லுதல், ஸ்லாடர். அதாவது பலியாக கொல்லுதல், கொலை செய்வது கிடையாது, பலியாக கொல்லுதல். அதுதான் ஜவாஹ் என்கிறதனுடைய நேரடியான பொருள். பலிபீடம் என்று சொல்லுவது உண்மையாகவே ஒரு பலி மிருகம் கொல்லப்படுவது என்பதுதான் பலிபீடத்தினுடைய பொருள். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு மிருகத்தை பலியிடுவதற்கான இடம் மட்டும் கிடையாது. அந்த பலிபீடத்திலே தானியங்களை வாங்குவார்கள். அந்த பலிபீடத்திலே திராட்சரசம் பான பலியாக வார்க்கப்படும், வைன். அது மட்டுமல்ல, பலிபீடத்திலே தூபம் போடுவார்கள், இன்சென்ஸ், சுகந்த வாசனையான தூபம். இவைகளெல்லாம் பலிபீடத்தில் செய்யப்படக்கூடிய செயல்கள். பலிபீடம் நாம் நினைப்பதை போல தேவனை மேலே இருந்து கீழே இறக்குவதற்காக அல்ல, நம்மை தேவனோடு இணைக்கிற ஒரு இடம் தான் பலிபீடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜவாஹ் என்று சொல்லும் பொழுது யுனைட்ஸ், சேர்ப்பது, இணைப்பது. அதாவது மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் என்பதுதான் பலிபீடம். நம்மை தேவனோடு இணைப்பது பலிபீடம் என்கிறதான ஒரு உயர்ந்த ஸ்தானம். அது ஒரு பீடம், உயர்ந்த இடம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இட் இஸ் a high place, altar என்று சொல்லுகிறார்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார் என்கிற செய்தியை வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன கேட்கிறார்? உம்முடைய மகனாகிய ஈசாக்கை பலியாக எனக்கு கொடு. அப்போ உம்முடைய மகனை நான் இணைத்துக் கொள்கிறேன் என்பது அதனுடைய பொருள். அப்போ ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால்,
தன்னுடைய மகன் தேவனோடு இணைவதற்கு சம்மதிக்கிறார். நன்றாக கவனியுங்கள். யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து பதானாராமுக்கு போகிறார். லாபான் இடத்தில் இருக்கிறார். 20 வருடங்கள் கழித்து திரும்பி வருகிறார். அவருடைய பிரயாணத்தில் பல இடங்களிலே தேவனை சந்திக்கிறார். தேவனை சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் பெயர் வைக்கிறார். மக்னாயிம், பெனியேல், பெத்தேல், இப்படி அவர் பெயர் வைத்துக் கொண்டே வருகிறார். சுக்கோத். கடைசியில் அவர் செய்த ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று கேட்டால், ஆதியாகமம் 33:20, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இவர் பெயரிடும் பொழுது ஏல் எலோகே இஸ்ராயேல் என்று சொல்லி பலிபீடத்திற்கு பெயர் வைக்கிறான். God, God of Israel. இந்த அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இதற்கு முன்பு யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். நடந்த சம்பவத்தின்படி இவர் என்ன பெயர் வைக்கிறார் என்று சொன்னால், God, God of Israel. தேவன் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் என்பது யார்? யாக்கோபு. அப்ப இந்த பலிபீடத்தில் அவர் பெயர் வைக்கும் பொழுது நானும் தேவனும் ஒன்றாக இணைந்து விட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறார். மிஸ்பேக். அதான் எபிரேய வார்த்தையினுடைய உண்மையான பொருள். நான் அழிக்கப்படுகிறேன். அப்ப என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நானும் இறைவனும் கடவுளும் யெகோவாவும் ஒன்றாக மாறுகிறோம். இயேசுவோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் சொன்னார்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்துல, இரண்டரை கலந்து விடுவது, அதுதான் பலிபீடம். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு ஒரு நிருபம் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் அவர் சொல்ல வருகிற விஷயத்தை கவனியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பவுலினுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன்கிறார். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை அதுதான். ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஏதோ நம்ம அப்படியே கையை தூக்கி ஆராதிட்டு இருக்கிறோம் இல்லை, நம்ம எலிவேட் ஆகிறோம். we take ourselves and put ourselves upon the elevated place. பீடத்தின் மேல் நம்மை வைத்து விடுகிறோம். ஆல்டர், மிஸ்பேக். பீடத்தின் மேல் வைக்கும் பொழுது நடைபெறுகிற சம்பவம் என்ன? நான் இல்லாமல் போய் விடுகிறேன், நான் ஆண்டவரோடு கலந்து விடுகிறேன். மிஸ்பேக், கட், ஜவாக். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நம்மை நாமே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் என்கிற கேள்வியை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம் முன்பாக வைக்க விரும்புகிறார். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டுனா ஆண்டு கொண்டு நடத்திடும். நம்மையே பலிபீடத்தில் வைக்கும் பொழுது நான் என்கிற சுயம் மறைந்து விடுகிறது. கர்த்தர் எனக்குள்ளாக வந்து விடுகிறார், நான் அவருக்குள்ளாக வந்து விடுகிறேன். நானும் என்னுடைய ஆண்டவரும் இரண்டரை கலந்து விடுகிறோம். நான் தேவனை ஆராதிக்கிறேன். மிஸ்பேக் என்கிறதான வார்த்தையை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். வாருங்கள், நம்மை நாமே பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மிஸ்பேக், பலிபீடம். ஈசாக்கை என்னோடு இரண்டரை கலந்து விடுவதற்கு ஒப்புக்கொடு என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தாரே. யாக்கோபு இஸ்ரவேலாக மாறின பொழுது எல் எலோகே இஸ்ராயேல், காட், காட் ஆஃப் இஸ்ராயேல் என்று சொல்லி அவர் பலிபீடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தேவனோடு கூட, ஏலோகிமோடு கூட,
தகப்பனே, எங்களை உயர்ந்த பீடத்தில் சமர்ப்பிக்கிறோம். உம்மோடு நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை பலிபீடத்தில் சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் முழு மனதாய் சம்மதிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற எபிரேய வார்த்தையினுடைய பெயர் ஜாடேக் என்பதாகும். ஜாடேக் என்ற வார்த்தையினுடைய பொருள் ஆங்கிலத்தில் ரைச்சஸ்னஸ் என்று சொல்லுவார்கள். தமிழில் நீதி என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சரியான முடிவு எடுக்கக்கூடிய நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசை. கர்த்தர் நீதி உள்ளவர். The Lord is Zadek, righteous. நீதி உள்ள கர்த்தர்.